என் கண்ணு சும்மா இருமா. ஸ்கூல் லீவ் விட்டாச்சா? பாரு எனக்கு என்னெல்லாம் சொல்லி பாரு. மாயா நானமா என்னங்க மாமா? மாமா 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 என்னாச்சு மாமா உங்களுக்கு? இப்ப தலை சுத்துச்சுல உங்களுக்கு பித்தமா இருக்கும். ஏன் அதிகமா குடிக்காதீங்க. ஆமா நீங்க ஓசில ஒரு 9 டீ வாங்கி குடிச்சேன் இருந்தாலும் இருக்கும். அது இருக்குடா ஓ மூஞ்சில ஏன் மூஞ்சில தெரிஞ்சா அது அப்படி முகத்தில முகம் பார்க்கலான்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா மாமா? பொம்பளை எப்படி சிரிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன கேனேனா? வெக்கமா இருக்கா? என்ன மாதிரி ஒரு வீரனை இந்த வெளிச்சத்துல பாக்குறப்ப கன்னி பெண்களுக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும். நான் அந்த விளக்க உடைச்சிடுறேன். உங்க வீரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க மாமா, நானே அடைச்சிடுறேன். ஐயோ கண்ணி தண்ணி விடுங்க அண்ணி. சுடு தண்ணி சுடுதே சுடுதே. நீ போதும். ஐயோ சுடு தண்ணி அண்ணி. பவானி படிச்சுட்டு வந்த பொண்ணுடி பட்டிக்காட்டுல சாணி தட்டுற மாதிரி தட்டுறியே. பாக்குற என்னாலேயே தாங்க முடியல. பாவம் என் தங்கச்சி எப்படி தாங்குவாங்க? படிப்புனாலதான் இந்த காலத்து பொண்ணுங்க தலையில அழுக்கு ஏறுது. இந்த பாம்பு சாம்பு எல்லாம் போட்டு குளிச்சா அழுக்கு போகாது. அதனாலதான் கண்ணு எரிஞ்சு கத்துனாலும் பரவாயில்லன்னு அறுப்பு சீக்கா போட்டு குளிப்பாட்டேன். அட தாங்க வாழான்னு கேட்டீங்கல்ல, இங்க பாருங்க தட்டுல எப்படி சொகமா தூங்குறானு. ஐயோ அம்மா ஏ அம்மா ஏ அம்மா 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 ஏ அம்மா ஏ அம்மா அம்மா அந்த அரவணை தூங்குறான். ஒரு அழகை கண்டேனே. கவி எழுந்திருப்பா. மீரா அசத்துக்கு நாங்க ரெடி ஆகிட்டு இருக்கோம், இன்னும் தூங்கிட்டு இருக்கிய. அப்புறம் நாங்க சொல்லலன்னு சொல்லக்கூடாது. எழுந்திருப்பா. சரியான தூங்கு மூஞ்சு பையன். இவெல்லாம் லவ் பண்ணி ஒரு சுறுசுறுப்பே இல்லையே. டேய் லவ் அவனுக்கு பழசுடா, நமக்கு புதுசு. டேய் இப்பவே சொல்லிட்டேன், அந்த பொண்ணு நம்மள யார லவ் பண்றாளோ மத்தவங்களாம் விட்டு கொடுத்துடணும். வில்லன் வேலை எவனோ பண்ணீங்க வெட்டிடுவான் வெட்டி. இவ ஏன்டா கவி அடக்கிட்டார ஒளிச்சு வைக்கிறான்? இவன் வேற ஊம படம் கட்டியா அறுக்கிறான். நீ யாரு புரியா சொல்ல. டேய் கவி கிட்ட மட்டும் அந்த கிட்டார் கிடைச்சதுன்னு வச்சுக்க, அத வாசிச்சு அந்த பொண்ணை மயக்கிட மாட்டான். அதான் ஒளிச்சு வச்சான். ஆமா ஆமா சூசா சூப்பர் ஐடியா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கவி பாய். பேபி பேபி என்னடா இது? இன்னும் நீங்க ஒர்க் ஷாப் போல? லீவ் விட்டாச்சுமா. அது வந்துமா குஜராத்ல பிளேக் நோய் வந்து நிறைய பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த துக்கம் தாங்க முடியாம நாங்க லீவ் விட்டுட்டோமா. துக்கமா? உங்க சட்ட துணியெல்லாம் பார்த்தா ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி இருக்கு. சரி விடுங்க, ஐயாவோட தங்கச்சி வந்திருக்கா, நீங்க எல்லாம் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும். ஆமா என்னடா ஏன் இப்படி வளையறீங்க? அது இல்லம்மா, எங்க மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே தெய்வம் நீங்க தான்மா. கூப்பிட்டீங்களா நீ? மீரா இது சூச, இது பாண்டியன். ஹாய். ஹலோ. இவர் ரங்க, இது கணபதி. அண்ணி இவங்கெல்லாம் நான் சொல்லுங்க, அது இவங்கதான். ஓ
ஜெயில இருந்து வந்த திருட்டு பசங்க காலி பசங்கன்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா ஆமா. ஐயோ அது அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒழுங்கா இருக்காங்க. இன்னொருத்தங்கடா ஃபைமன் ஆர்மியா? ஒன்லி 4. அவ எந்த அளவுக்கு பிரிஸ்கா இருக்க மாட்டான், சோம்பேறி பையன், தூங்கிட்டு இருக்கான். பானே மீரா, நீ வீட்டை பாத்துக்கோ, நாங்க வெளியில போயிட்டு வரோம். அம்மா நாம மட்டுமா? அவங்க வரல? ஏண்டா மாட்டு ஆஸ்பத்திரிக்கு அவ எதுக்குடா? மாட்டு ஆஸ்பத்திரிக்கா? ஆமாடா, நம்ம எரும மாடுல பாவம் 2 நாளா சோர்ந்து நிக்குது. அது ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போலாம். சரி சரி வாங்க வாங்க, கயிறெல்லாம் கொண்டு வாங்க. ஓகே பாய். நீங்களும் எங்க கூட வரீங்களா? எருமைங்க நாவே எதுக்கு அலர்ஜி? எருமை நம்ம யார் சொல்றா? இன்னுமா புரியல? நம்மளதான்டா சொல்றா. காதல் இதெல்லாம் ஒரு விளையாட்டு, கண்டுக்காதீங்க. காமான். அண்ணி சொன்ன 5வது பையன் நீதானா? நீ இவ்வளவு மட்டமானது பண்ண நாங்க நினைக்கவே இல்லடா. என்ன சொல்றீங்க? திட்டம் போட்டு கவுத்திரியா? மீரா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாடா. கரப்பாம்பூச்சி அவர் உங்களை செட்டப் பண்ணிட்டு காப்பாத்தன் காதல் நடத்துறியா? உன்னை அப்படியே கடிச்சு துப்பிடுவேன். ஹலோ, நம்ம தானே வந்துட்டாரா? என்னடா நீ ஜாலியா எங்க சொல்லி பண்ணுமா? மால்தீவுக்கு 1000க்கு 2000க்கு எல்லாம் போலாம் டார்லிங். விடுறா. கவி, உன்கிட்ட நான் தனியா பேசணும். என் கூட வா. நோ. ஐ நோ. ஜஸ்ட் கம் வித் மீ. ஒரே நாள் பழக்கத்துல கைய பிடிச்சு கூட்டு போற அளவுக்கு மீராவை மாக்கிட்டானே. ஒரே அடி. சேச்சே, அடிக்கலாம் வேண்டாம்டா. என்னதான் இருந்தாலும் கவி நம்ம ஃப்ரெண்டு. அது இல்லடா, நீ ஒரே அடி. உயரமா இருந்திருந்த மீரா கூட நான் போயிருந்திருப்பேன்டா. இறைவா, 1000 இருந்தும் 2000 இருந்தும் ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்கூட்டர்ல இடம் இல்லாம பண்ணிட்டியே. கவி, உன்னை என்னைக்காவது சந்திக்கணும்னு நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன். விதவை ஆனதுக்கு அப்புறம் தான் தனக்கு ஒரு கல்யாணமே ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி ஆயிட்டேன் பானா. நீ என்ன நேசிச்சது, அது சொல்ல முடியாம தவிச்சது, எனக்காக பாட நினைச்சது எல்லாத்தையுமே நீ எழுதி வச்சிருந்த டைரியை படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன் கவி. கவி, என்ன வந்து கடைசியா நீ பாடின பாட்ட நான் அதுக்கப்புறம் பல தடவை கேட்டிருக்கேன். பல நாள் ராத்திரியில கனவுல. நான் உன்னை மறக்கலேங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட வச்சிருக்கேன். நீ தினமும் கும்பிடுற உன் அம்மா போட்டோ ஒரு ரூம்ல இருந்து எடுத்து உனக்காக பாதுகாத்து வச்சிருக்கேன். என் மேல நீ இவ்வளவு அன்பு வச்சிருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை மீரா. எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு கவி. நான் உன்னை காதலிச்ச விஷயம் உங்க அண்ணனுக்கு அன்னைக்கும் தெரியவே கூடாது. ஏன்? ஜெயில இருந்து வந்திருக்கிற எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அன்பையும் ஆதரவையும் காட்டுற ஒரே தெய்வம் உங்க அண்ணன் தான். என் காதல் விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா சத்தியமா எங்களை வீட்டுல வச்சிருக்க மாட்டாரு, வெளியே அனுப்பிச்சிடுவாரு.
என் ஃப்ரெண்ட்ஸுங்க மறுபடியும் ரோட்ல அனாதை நிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல. அதனால நீ யாருன்னு தெரியாதப்போ உண்மையில நான் உயிரே வச்சிருந்தேன், நிஜம்தான். ஆனா நான் கடவுளா மதிக்கிறேன் ஐயாவோட தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நான் மறக்கிறதா நான் ஒரு காட்டுற மரியாதை. அதனால பழசெல்லாம் மனசோடைய போகட்டும். பிளீஸ், யாருக்கும் தெரிய வேண்டாம், என்ன மறந்துடு. போட்டோவை வாங்கிட்டு நீ போயிருந்தேனா நானும் போயிருப்பேன். எப்போ நீ ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் எங்க அண்ணனுக்காகவும் என்ன மறந்துடுன்னு சொல்ல பாரு. I love you for your greatness. ஆமா, நீ மட்டும் என்ன மறந்துடுவியா? உன்னை நினைச்சிட்டு இருந்தா எனக்கு மட்டும்தான் சந்தோஷம். ஆனா உன்னை மறந்தா என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் எதிர்காலம். உன்னை விட என் ஃப்ரெண்ட்ஸுங்க லைஃப் தான் எனக்கு முக்கியம். கவி, நாங்க உங்க பின்னாடி ஓடி வந்து ஒட்டி கேட்டது அல்பத்தனம் தான். ஆனா நீ எங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு தெரிஞ்சதே அதனாலதான். நீங்க சொல்றது உண்மைன்னா எனக்கு ஒரு சத்தியம் செய்வீங்களா? என்னடா? மீரா நான் லவ் பண்ண விஷயம் எந்த காரணத்தை கொண்டு எஸ்பிஐக்கு தெரியக்கூடாது. காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பேய கட்டிக்கிட்டோமே. எப்படி ஆச்சு இந்த வீட்டை விட்டு ஓடி போறா போதும்டா சாமி. அப்பா யாரும் இல்ல. துப்பாக்கி வாழ வேண்டிய பொண்ணு வாழாவட்டிய ஆக்கிட்டு வீட்டை விட்டே ஓடி போக பாக்குறியா? கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த பூதலிங்கம் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஜோக்கர் மேல பேய் கீழே பூதம். இது என்ன மாமனார் விட இல்ல மயான வாயா? ஊரா வாய கரும் குரங்க மாதிரி இருக்கிற கிளி மாதிரி வளர்த்த என் பொண்ணை ஏன் உனக்கு கொடுத்தேன்னு தெரியுமா? ஏன் எதுக்கு? அவ பௌத்துல குழந்தை பிறந்தாத்தான் அவளை பிடிச்சிருக்கிற பேயானது விலகுமா? பேர குழந்தை உனக்கு? ஆமா, பேய் குழந்தை தான் பிறக்கும். ஏண்டா கிண்டலா? வெடிச்சிருச்சு. மாடியில ஏறிட்டான், சுமையோட தான் வருவான்.